தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலவிதமான சோதனைகளின் மூலமாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது எத்தனையாய் கலங்கி போகிறோம். உண்மையாகவே அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இவ்வித சோதனையின் பரீட்சையில் கர்த்தர் தாமே ஜெயம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பொழுது கொஞ்சமும் கவலைப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க ஒரு தெய்வீக தைரியம் பெற்றான். மகனையே பலியாக செலுத்துவதற்கு கிரியையினால் தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவன் விசுவாசத்தை சோதிக்க நினைத்தாலும் முடிவிலே அந்த சோதனையில் வெற்றியை கொடுத்தார். மகனை பலியிடுவதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அவரே அனுப்பி அதை பலியிடும்படி செய்தார். உங்களுக்கும் சோதனை வரும்பொழுது கர்த்தர் சோதனையை ஜெயிக்க பலன் தருவார். அந்த சோதனையின் வழியிலே கடந்து செல்வதற்கு ஏற்ற பொறுமையையும் தைரியத்தையும் திட மனதையும் கூட கொடுப்பார். ஒரு அலுவலகத்திலே நல்ல பதவியில் இருந்த ஒரு தேவ மனிதன் அந்த வேலையை விட்டுவிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி தேவ கட்டளை பெற்றார். ஒரு நிமிடம் அவர் கலக்கமடைந்த பொழுதிலும் கர்த்தர் தன்னை அழைக்கிறார், அவரே வழிநடத்துவார் என்று விசுவாசத்தோடு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்பி வேலையை துணிந்து ராஜினாமா செய்தார். எல்லோரும் அவரை பார்த்து, நீ பைத்தியக்காரன், இனி உன் வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறாய் என்று குடும்பத்தாரும் மற்றவர்களும் கேட்டார்கள். ஆனால் அவரோ தன் விசுவாசத்தை தளர விடாமல், என்னை அழைத்த ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் என்று பொறுமையாக இருந்தார். வேலை செய்த நாட்களில் கூட சில சமயங்களில் குறைவுகள் வந்திருக்கிறது. ஆனால் முற்றிலுமாய் கர்த்தரையே சார்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த இந்த நாட்களில் அன்றன்றுள்ள ஆகாரத்தை கர்த்தர் ஆச்சரியமாய் அருளி செய்து வழி நடத்தினார். பின்பு கர்த்தர் கொடுத்த ஊழியம் மிகவும் ஆச்சரியமான விதத்தில் பலுகி பெருகியது. மக்கள் திரள் திரளாக அவருடைய ஊழியத்தின் மூலமாய் ஆசிர்வதிக்கப்பட்டனர். ஆம் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய விசுவாசத்தையும் கூட கர்த்தர் சோதிக்கும் நாட்கள் வரலாம். கர்த்தரை இந்த ஊழியர் உறுதியாய் சார்ந்து கொண்டதை போல நீங்களும் சார்ந்து கொண்டு ஜெயம் பெறுங்கள். பரீட்சையில் பொறுமையை பெற்று ஆசீர்வாதத்தை பெறுங்கள். விசுவாசத்தின் பரீட்சை ஏற்படும் வேளையில் ஜெயம் கொடுக்க வல்ல தெய்வத்தின் மீதே உங்கள் நம்பிக்கையை உறுதியாய் வைக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு வேண்டிய பொறுமையை தந்து அதன் மூலம் பாக்கியமும் அருளுவார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு இரட்சகரே, என் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது நீரே திடபலன், பொறுமை, நம்பிக்கை யாவையும் தந்து என்னை ஆசீர்வதியும். இன்று விசேஷமாக என்னை நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.